ஏய் நில்லு, பேக்கோட எங்க கிளம்பிட்ட? ஏய் சொல்ல எங்க கிளம்பிட்ட? நான் எங்க போனா உனக்கு என்ன? அதான் உன் புருஷன் என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாருல. மானம் கெட்டு போய் இனிமே இந்த வீட்ல இருக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். வீட்ல இருக்க மாட்டியா? எங்கடி போற? நான் பாண்டி மாமா வீட்டுக்கு போறேன். ஏய் என்ன விளையாடுறியா? யார விளையாடுறா? நீங்க தான் விளையாடுறீங்க. வாரத்துக்கு ஒரு மாப்பிளைய கூட்டியாந்து என்ன சீவி சிங்காரிச்சு அவன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி நீங்க தான் விளையாண்டுட்டு இருக்கீங்க. இனிமே இந்த கிறுக்குத்தனத்தெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது. நான் வரேன். உன் புருஷன் கிட்ட சொல்லிடு. ஏய் முத்தழகு, ஏங்க இவ சொல்றத கேட்டீங்களா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா வீட்டை விட்டு வெளியே போறம்ப? நீ என்ன போறது? நானே உன்னை கூட்டு போறேன். எனக்கு எனக்கு முத்தழகு, ஐயோ எனக்கு வேண்டாங்க. எனக்கு வீட்டை விட்டு வெளியே போறேன்னு நீ என்ன சொல்லுது? நான் சொல்றேன் போ வெளியே. உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. நீ எனக்கு புள்ளியா இல்லன்னு நினைச்சுக்கிறேன். நீங்க என்ன புள்ள இல்லன்னு நினைக்கிறது? நான் உங்களுக்கு பொண்ணு இல்லன்னு நான் பாண்டி மாமா வீட்டுக்கு போறேன். என் மாமா என்ன ராணி மாதிரி வச்சு பாத்துப்பாரு. கிழிச்சான் அந்த பொறுக்கி ஒன்னா நடுத்தருவில் விட போறான் பாரு. அப்ப தெரியும் இந்த அப்பனோட அருமை உனக்கு. அதெல்லாம் என் மாமா கைவிட மாட்டாரு. நாங்க நல்லா தான் வாழ்வோம். என்னங்க கொஞ்சம் கோவப்படாம அமைதியா இருங்க. என் முத்தழகு, ஏன்டி இப்படி பண்ற? சொல்றத கேளு, உள்ள வாடி. முடியாதுமா. இனிமே இந்த வீட்டு வாசல மிதிச்சா அது என் பாண்டி மாமா கூட தான். சொன்னா கேளுடி. ஏய் நெல்லுடி, நீ எங்க போற? உள்ளவா, அடிபட்டு வரட்டவ, அப்பதான் புத்தி வரும் அவளுக்கு. நீ வா உள்ள வா. அக்கா அக்கா, வாங்க வாங்க வாங்கம்மா. என்னம்மா? அக்கா பாண்டிக்கு பொண்ணு கேட்டு உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தீங்களே, என்னாச்சுக்கா? அதுவா, எங்க அண்ணன் பாண்டிக்கு அவர் பொண்ணு முத்தழக தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்னக்கா பொண்ணு தரமாட்டாங்கன்னு சொன்ன விஷயத்த கொஞ்சம் கூட வருத்தமே நம்ம சொல்ற? நான் எதுக்கு வருத்தப்படணும்? எங்க அண்ணனே பொண்ணு தரமாட்டேன்னு சொன்னா கூட முத்தழகு என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, எங்க அப்பா ஒத்துக்கறனா என்ன, நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது பாண்டியத்தான் கட்டுவேன், வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படியே எங்க அப்பா வெளியில எனக்கு மாப்பிள்ளை பார்த்தா கூட நான் உடுத்தின துணியோட உங்க வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிருக்கா. இதுக்கு மேல வேற என்னமா வேணும்? முத்தழகு எப்ப என் வீட்டுக்கு வராளோ அப்ப பாண்டிக்கும் முத்தழகுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதா. மனசாட்சி இல்லாம பேசிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. கட்டிக்க போற பொண்ணே ஓகே சொல்லிடுச்சா? அப்ப நீங்க வருத்தப்படாதது சரிதான்க்கா. நீ கொடுத்து வச்சவக்கா. சரிக்கா, நான் வரேன். போயிட்டு வாங்கம்மா. சஞ்சீவுக்கு மேரேஜ் பண்ண போற பொண்ணு இங்க வர போறாளா? அதுக்கு நான் விட மாட்டேன். அந்த பொண்ணை தேடி போய் சஞ்சீவுக்கும் எனக்கும் ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு, நான் சஞ்சீவோட வைஃப், நீ எங்க வாழ்க்கைக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லி புரிய வச்சிட வேண்டியதான். வெட்டி படிக்கோட எங்க கிளம்பிட்ட? ஓ வீட்டுக்கு தான். வரட்டுமா? ஏன் தேவையில்லாம அவகிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறேன் போ. ரொம்ப வெயிலா இருக்கே. சரி, தண்ணி குடிப்போம்.
ச்சே. உடனே ஊருக்குள்ள போய் ஆகணுமே. இல்ல, ஐயோ, சீக்கிரம் ஊருக்குள்ள போயிடுவோம். இந்த பொண்ணுக்கு மா என்னம்மா ஆச்சு உனக்கு? மா மா இங்க பாரு, என்னம்மா ஆச்சு? ஏம்மா இங்க இருக்க? இங்க பாருமா, என்னம்மா ஆச்சு? எழுந்திரி. என்னம்மா ஆச்சு? பாம்பு அம்மா கடிச்சிருச்சு. ஐயோ, எங்க? ஐயோ, கவலைப்படாதம்மா, உன்னை காப்பாத்திடலாம். ஆட்டோ அண்ணா, ஆட்டோ அண்ணா, அண்ணா நில்லுங்க, இங்க வாங்க. என்னம்மா? கொஞ்சம் இங்க வாங்கண்ணா. அண்ணா, சொல்லுமா, எனக்கு என்னாச்சு? பாம்பு கடிச்சிருச்சு. உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். ஹெல்ப் பண்ணுங்க. தூக்குங்கண்ணா. மெதுவா பாத்து பாத்து. அண்ணா, பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. மா, பக்கத்துல ஒரு வைத்தியர் இருக்காரு, அங்க கூட்டு போறோம்மா. இங்கதாம்மா. அண்ணா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. ஆ, வாமா. மருந்து சீக்கிரம் அரல. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. குடு. இந்தாங்க ஐயா. கஷாயம் ரெடி பண்ணு. சரிங்க ஐயா. ஐயா, இந்த பொண்ணு உயிருக்கு ஆபத்து ஒண்ணும் இல்லையே? உசுருக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிருவா. ஐயா, கண் முழிச்சிருவாங்கல்ல? ஒன்னும் பயப்படாத தாயே, கண்ணு முடிச்சிருவா. பாத்துமா, பாத்து பாத்து.
அமைதியா எந்திருங்க. நான் எப்படி இங்க வந்தேன்? இவங்க தாமா உன்னை கொண்டு வந்து சேர்த்தாங்க. உனக்கு பாம்பு கடிச்சு நீ மயங்கின உடனே தான் உசுரை பத்தி கூட பொருட்படுத்தாம பாம்பு கடிச்ச இடத்துல இருந்த விஷத்தை உறிஞ்சு வெளியே துப்பி உன்னைய காப்பாத்திருக்காங்க. இந்த பொண்ணு உன்னைய சரியான நேரத்துக்கு கொண்டு வரலனா நீ இந்நேரம் உசுரோட இருந்திருக்க மாட்டமா. சரிம்மா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க. நான் போய் ஒரு மூலிகையை கொண்டாறேன். அதை குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். ரொம்ப நன்றிங்க. ஐயோ, நான் உசுரோட இருக்கிறதே என் மாமனுக்காக தான். என் மாமன் கூட சேர்ந்து வாழ போற நேரத்துல தான் என்ன பாம்பு கடிச்சிருச்சு. என் மாமா என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என் உயிர் போயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். நான் கும்பிடுற கொலசாமி தான் உங்க ரூபத்துல வந்து சரியான நேரத்துல உதவி பண்ணிருக்கு. நீங்க மட்டும் என்னை காப்பாத்த வராம இருந்திருந்தா நான் என் மாமன் கூட சேராம செத்தே போயிருப்பேன். என் உசுரை காப்பாத்தி என் மாமன் கூட நான் சேர ஒரு காரணமா இருந்த நீங்க என் கண்ணுக்கு நான் கும்பிடுற சாமியா தெரியுறீங்க. ஐயோ, என்னம்மா நீ சாமின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? நான் இல்ல, அந்த பக்கம் யாரு வந்திருந்தாலும் உனக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. நீ உன் மாமாவை தேடி போற, நான் என் வாழ்க்கையை தேடி போறேன். ரெண்டுமே நல்லபடியா நடக்கணும். நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ உன் மாமா கூட கண்டிப்பா சேர்ந்து வாழ்வ. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேம்மா. வைத்தியர் ஐயா உன்னை பார்த்துப்பாரு. நான் வரேன். சரிங்க. ஐயா, நான் கிளம்பலாமா? இருமா, முதல்ல இந்த மருந்த குடிமா. மொத்தமும் குடிச்சிரு, கொஞ்சம் கசக்கும், குடி. அரைச்சிட்டியா? இப்ப நான் கிளம்பலாமா? இல்லம்மா, ஒரு 1/2 மணி நேரம் இங்கேயே உட்காரு. இன்னொரு மூலிகையை தாரேன். அத குடிச்சதும் அப்புறமா நீ கிளம்பலாம். சரிங்க ஐயா. இல்ல, சீக்கிரம் எடுத்து. சரிங்க ஐயா. நான் ஆசையா பாண்டி மாமா வீட்டுக்கு வாழ போற நேரத்துல பாம்பு கடிச்சிருச்சு. சரி, எனக்கு பாம்பு கடிச்ச விஷயத்த மாமா கிட்டயோ மாமா வீட்டுல யார்கிட்டயோ சொல்லக்கூடாது. தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. எம்புட்டு சுத்தம் பண்ணாலும் அந்த கருமம் பிடிச்ச ஒட்டடை பிடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணியே ஆகணும். அத்தை, முத்தழகு, வாமா. என்னங்க, இங்க வந்து பாருங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க. வாமா. முத்தழகு, என் செல்லம், சொன்ன மாதிரியே வந்துட்டியாமா? ரொம்ப சந்தோஷமா.
மாமா வாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. வா முத்தழகு. என்னம்மா வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்க? உள்ள வாமா. இருங்கங்க. என் மருமக முத தடவையா வீட்டுக்கு வந்திருக்கா. அவளுக்கு ஆரத்தி எடுத்து தான் உள்ள கூப்பிடணுங்க. ராசாத்தி, ஆரத்தி எடுத்துட்டு வாமா. சரிம்மா. குடு. இந்தாங்கப்பா, கற்பூரம் ஏத்துங்க. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லா கண்ணும் என் மருமக மேலதான் இருக்கு. எல்லா கண்ணும் கரைஞ்சு போகட்டும். வலது கால் எடுத்து வச்சு உள்ள போமா. வா. உள்ள போமா. வர சத்தி. வாமா வா. என்னம்மா அப்படி பாக்குற? நீ வாழ போற வீடுமா இது? ஆமா, மாமா கோவக்காரராச்சே. உன்னை எப்படி வீட்டை விட்டு வர விட்டாரு? அவர் எங்க விட்டாரு? அப்பா என் பேச்ச கேட்டு பாண்டி மாமாவ எனக்கு கட்டி வைக்கிற மாதிரி தெரியல. வாரம் ஒரு மாப்பிளைய என்ன பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வர வச்சுட்டே இருந்தாரு. நானும் எல்லா மாப்பிளையும் பிளான் போட்டு விரட்டிக்கிட்டே இருந்தேன். அப்பா திருந்தி பாண்டி மாமாக்கு என்ன கட்டி வைக்கிற மாதிரி தெரியல. அதான் உடுத்திக்க ஒரு 4 துணிமணியை எடுத்துக்கிட்டு போயான்னு கிளம்பி வந்துட்டேன். ஆமா, மாமா எங்க? பாண்டிய கேக்குறியாமா? அதோ அண்ணனே வந்துருச்சே. இந்தாங்கண்ணா, தேங்க்ஸ். சரி. முத்தழகு, முத்தழகு. யார் வேணி? இது முத்தழகோட வீடு தானே? ஆமா. என்ன இருக்கு? என்ன பேச்சு? என்ன பேசிட்டு இருக்கா? ஆமா, ஏன் முத்தழக பத்தி கேக்கா நீ? என் பேரு அபிங்க. நான் முத்தழக பார்த்து ஒரு விஷயம் பேசணும். அவங்க வீட்ல இருக்காங்களா? அவ ஓடி போயிட்டா, வீட்ல இல்ல. ஏங்க, என்னங்க நீங்க? நம்ம புள்ள ஓடி போயிட்டான்னு சொல்றீங்க? என் பேச்ச கேட்காம வீட்டை விட்டு ஓடி போனவள ஓடி போயிட்டான்னு சொல்லாம வேற என்னடி சொல்ற? முத்தழகு எங்க போனாங்க? என்கிட்ட சண்டை போட்டுட்டு கல்யாணம் பண்ணா பாண்டியை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு துணிமணி எல்லாம் எடுத்துட்டு பாண்டிய வீட்டுக்கே போயிட்டா. முத்தழகு சஞ்சீவ் வீட்டுக்கு போயிட்டாளா? இப்பவே போய் அவளை பார்த்து பேசி ஆகணுமே. முத்தழகு இனிமே இங்க வரமாட்டா. அப்படியே வீட்டுக்கு இங்க வந்தாலும் நாங்க அவளை திரும்ப ஏத்துக்கிறதா இல்ல. ஏத்துக்க மாட்டேன்லாம் சொல்லாதீங்க. தப்பு பண்ணாலும் அவ நம்ம பொண்ணு. நீ சும்மா இரு. நீ முத்தழக பாக்குறதா இருந்தா பாண்டி வீட்டுக்கு போய் பாரு. ஒரு நிமிஷம். நீ எதுக்கு முத்தழக பார்க்க வந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா?
முத்தழகு அவ மாமா பாண்டிய கல்யாணம் பண்ணிக்க பாண்டி வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னீங்கல்ல, நீங்க சொன்ன அந்த பாண்டியோட பொண்டாட்டி நான் தான். ஏமா நீ பாண்டி பொஞ்சாதியா? ஆமா, உங்க பாண்டி தான் என் கழுத்துல தாலி கட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட சஞ்சீவ். அவர்தான் என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா.